முத்திரையை வழங்க ஆசான் ஜெயகிரத் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை மூலாதார சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ முத்திரை பார்க்க போறோம். இந்த தெய்வம் நமக்கு மூலாதார சக்தியை மட்டும் இயக்கிறது இல்லை, ஆதிகால சிவன் அவருக்கே காப்பாற்றுற ஒரு தெய்வம். அந்த தெய்வம் தாராதேவி. தாராதேவி அம்மா முத்திரை தான் பார்க்க போறோம். இந்த தாராதேவி எப்படி வந்தாங்க, ஒரு சின்ன கதை, ஒரு விரிவான கதை ஷார்ட்டா சொல்றேன். ஆலகால விஷத்தை சிவபெருமான மொழி விழுந்த உடனேவும் பார்வதி அம்மா பிடிச்சிட்டு இருக்கும் போது அவர் அப்படி இருந்து கூட மயக்கம் போட்டு விழுந்தாரு. அப்படி விழுகும் போது தாராதேவி அம்மா அவதாரம் எடுத்து சிவனை ஒரு குழந்தையாக எடுத்துக்கிட்டு தாய்ப்பால் கொடுத்து காப்பாத்தினாங்க. அப்படி தாய்ப்பால் கொடுத்து காப்பாத்தின அந்த அம்மா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தெய்வத்திற்கும் முதல் தெய்வமா இருக்கிறாங்க. தாரை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த தாரையை குறிப்பிடக்கூடியதும் இந்த தாராதேவி அம்மா தான் வரும். இப்படி நிறைய இடத்துல தாராதேவியும் சிவனையே காப்பாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த அந்த தெய்வத்தை நீங்க வணங்கும் போது உங்களுக்கு பயம் இல்லாம ஞான தெளிவோடு தடைகள்லாம் நீங்கி பலவிதமான சக்திகளை பெற்று வாழ முடியும். இந்த தாராதேவி அம்மா நீங்க வணங்க உங்களுக்கு இந்த தாரா முத்திரை செய்ய பாத்தீங்கன்னா தியானத்துல ஆழ்ந்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த அம்மாவோட அருள் இருந்ததுன்னா ஞானம் பெறுவது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். பல ரிஷிகளும் யோகிகளும் இந்த தாராதேவியை வணங்கிதான் பெரிய ஞானம் அடைஞ்சாங்க. அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்துடைய முத்திரை தான் நீங்க பார்க்க போறோம். அதை எப்படி பண்ண போறோம்னா, உங்களுடைய 2 கைகளையுமே ஆள்காட்டி விரல், கட்டை விரல் ரெண்டையுமே பாத்தீங்கன்னா சின்முத்திரையை தலையில கோர்த்துக்கணும். சின்முத்திரையை தலையில கோர்த்து இந்த 2 விரலையும் ஒட்டி வச்சுக்கணும். இதை ஆள்காட்டி விரலையும் ஒட்டி நேர் கோட்டு வச்சுக்கணும். மீதி 3 வரையும் இப்படி நேரம் தொட்டுக்கணும். தொட்டு இப்படி வச்சுக்கணும். இதுதான் நம்ம முத்திரை. எப்படி பண்ணோம்னா இந்த 2 முறை தனியா அப்படி மடக்கி வச்சுக்கணும். மடக்கி வச்சுட்டு அதை கொண்டு அப்படியே இப்படி கொட்டணும். இது ஆள்காட்டி விரலையும் ஒட்டிட்டு இப்படி வைக்கணும். இப்படி வச்சு நீங்க உங்க நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே உங்க மூச்சை கவனிச்சுக்கலாம். அது தாராதேவி அம்மா மனசுல நினைச்சு நீங்க அப்படியே வணங்கிக்கலாம். இந்த தாயோடைய அருள் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்கு ஞானத்துக்கான பாதை மிக எளிதாக கிடைக்கும். இந்த அம்மாவோட அருள் கிடைச்சதுனா மட்டும்தான் பெரிய பெரிய ஞானத்தை அடைய முடியும். அனைவருமே பெரிய பெரிய ரிஷிகள்லாம் கூட இந்த அம்மா வணங்க முடியாம தோத்து போனவங்க ஏகப்பட்ட பேரும். விநாயகப் பெருமானோட மடியில பாத்தீங்கன்னா தாராதேவி பாத்தீங்கன்னா வேற ஒரு அவதாரம் எடுத்து உட்காந்துருப்பாங்க. அவங்கதான் கல்வி ஞானம் சக்தியெல்லாம் கொடுப்பாங்க. ராமபிரானுடைய நவமி தேதியும் இந்த அம்மாவோட தேதியும் ஒண்ணு. யாரெல்லாம் ராமபுரம் சொல்றாங்களோ அவங்க இந்த அம்மாவோட அருளை பெற்று கலை, கவிதை, போர்க்கலை, இந்த மாதிரி நிறைய விஷயம் தேர்ச்சி அடைவாங்க. பலவிதமான கலைகளை கற்றுக்கிறதுனால இந்த அம்மாவோட அருள் கிடைச்சா கண்டிப்பா கற்றுக்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய முத்திரை தான் இந்த முத்திரை. ஸோ எப்படி செய்யணும் அப்படின்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா சின்முத்திரையை 2 கையிலையும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலை கொண்டு இப்படி டச் பண்ணிட்டு மீதி 3 வரையும் நீட்டி வச்சுக்கணும். நீட்டி வச்சுட்டு 5 நிமிஷம் வச்சுட்டு உங்களுடைய சுவாசத்தை நீங்க கவனிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். நீங்க தியானத்துல உட்காந்துருக்கீங்கன்னா அப்படியே தியானத்துல உங்களால எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் உட்காந்துருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான முத்திரையை இன்று இறைவன் எனக்கு கொடுத்ததற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. எல்லையில்லா இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கிற முத்திரைகளை உங்களை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு முத்திரையை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றி. இந்த முத்திரையை கற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் காலச்சிக்க அன்பர்களுக்கும் குணபாண்டியாவுக்கும் ரோட்டஸ் அன்பர்களுக்கும் நன்றி. வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. இந்த மாதிரி சிறப்பான முத்திரையாளன் பலன்களை அற்புதமாக நமக்கு வழங்கிய ஜெயகிரத் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா.